Welcome all. In this video, we are going to see how to perform area of circle and area of rectangle program using C programming. So let's get started. First நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா header file include பண்ண போறோம். எதுக்கு area of circle எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் header file very must. So first header file include பண்ணிக்கலாம் #include stdio.h அடுத்து console.io.h அதாவது con.io.h அது console input output ஓட header file கண்டிப்பாக போட்டுக்கணும் turbo C கம்பைலரில். அடுத்து void main ஃபங்க்ஷனுக்குள்ளே curly braces ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன தேவை அப்படின்னா ரேடியஸ் தேவை. ஒரு ரேடியஸ் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க முடியும். அதனால இன்ட் ஆர். அடுத்து HWA அப்படின்னா width and height ஆஃப் ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹைட்டும் விட்த்தும் மஸ்ட். அதனால HW வேரியபிள். இப்போது இந்த பை வேல்யூ நமக்கு தேவை இல்லையா, அதுக்காக நம்ம ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவாக இங்கே யூஸ் பண்ணுறோம். ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவை #define நமக்கு என்ன வேல்யூவோட நேம் அதை போட்டு அதோடைய வேல்யூவை கொடுத்துட்றோம். இங்கே எந்த ஒரு செமிகோலனோ எந்த ஒரு ப்ராக்கெட்டோ இங்கே முடியும் போது வராது. அடுத்து printf enter the radius of circle. ஸோ radius of circle என்ன அப்படிங்கிறத நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கிக்கிறோம். ஓகே, வாங்கி அதை அதோடைய கரஸ்பாண்டிங் வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நம்ம அடுத்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால scanf டபுள் கோட்ஸ்குள்ளே %d, and $r போட்டுடுறோம். ஓகே, இப்போது ஏசி அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் சர்க்கிளை வச்சுக்க போகிற ஒன்று. அப்போ அது நமக்கு ஆல்ரெடி இருக்கணும் அப்படின்னு இல்லையா, அதனால ஃப்ளோட் ஏசி ஏஆர் அப்படின்னு நான் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ RHWவையும் நான் ஃப்ளோட்டாக மாற்றுறேன். ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு திடீர்னு பாயிண்டில் நான் வேல்யூ டெசிமலில் கொடுத்துருவேன். 7.3க்கு எனக்கு ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 7.3க்கு எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா அப்போ எனக்கு நான் ஃப்ளோட் தான் யூஸ் பண்ணும். அதனால ஃப்ளோட் கொடுத்துட்றேன். இப்போது ஃபார்முலா என்னென்னா πr². அதுக்கு நான் π × r அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துட்றேன். ஏஆர் அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்காக அதோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ஹைட் × விட்த், அதனால் h×w அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ printf என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் சர்க்கிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது, அதாவது நம்ம ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர் மஸ்ட் போடணும். ஸோ இந்த டேட்டா டைப் ஸ்பெசிஃபையரும் எந்த வேரியபிளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் இங்கே வெறும் %f போட்டுட்டு ஏசி போடலைனாலும் இல்லை ஏசி போட்டுட்டு %f போடலைனாலும் ஆன்சர் பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஏரியா ஆஃப் சர்க்கிள் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்குமே டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர் ரொம்ப மஸ்ட். அதுவும் எதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். ஸோ %f and AR அப்படின்னு போட்டுரும். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஹைட் அண்ட் வித்தை யூசர்கிட்ட இருந்து வாங்கவே இல்லையா. ஸோ அதை நம்ம வாங்கினா தான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஆன்சர் தர முடியும். ஸோ அதுக்காக ஒரு printf ஸ்டேட்மெண்ட், printf enter the height and width of rectangle அப்படின்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட கேட்குறோம். யூசர்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு டேட்டா டைப் ஸ்பெசிஃபையரோ வேரியபிள் நேமோ அங்கே மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் scanf அதை நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குகிறோம். நம்ம வாங்கி போடும்போது scanf ஸ்டேட்மெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ scanfக்குள்ளே கண்டிப்பாக % டேட்டா டைப் ஸ்பெசிஃபையரும் ஆம்பர்சன்ட் வேரியபிள் நேம் மஸ்ட் போடணும். ஸோ அதனால் scanf இங்கே நம்ம 2 வேல்யூ வாங்குறனால %f ஆம்பர்சண்ட் h %w இப்போ இது அந்த வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிரும். அடுத்து இப்போது நம்ம எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே ஏஆரை நம்ம மேலே ஆன்சர் போட்டிருக்கோம். H&W இல்லாத இடத்துல போட்டனால அதை நம்ம எடுத்துகிட்டு எங்கே நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறோமோ அதுக்கப்புறம் போடுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணால் ஏதோ ஒரு எரர் காமிக்குது. இந்த எரர் இந்த லைன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல அந்த லைனில் தான் எரர் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த அவங்க கொடுத்துருக்கிற லைனுக்கு மேலேயும் எரர் காமிக்கலாம். எரர் அந்த மோஸ்ட்லி அந்த மாதிரி இடத்துல அந்த மேலே தான் நமக்கு எரர் இருக்கும். இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது லைனில் எரர் காமிக்குது, 14வது லைனில் எரர் காமிக்குது. ஏஆர் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் செமிகோலன் மிஸ்ட், அதுதான் இங்கே எரர். ஓகே, enter the radius of circle 7. ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது 153.860001. enter the height and width of rectangle. இதுக்கு 4 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டு 2 வேல்யூ தரும்.
enter the area of rectangle என்ன காமிக்குது ஆன்சர் 12.000000. ஸோ that's all for this video. ஒரு simple program to find area of circle and rectangle has been successfully executed. Thank you for watching.